தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ரீமியம் அங்கே அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த யூடியூப் ப்ரீமியமில் என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யூடியூப் ப்ரீமியமில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து அந்த யூடியூப் ப்ரீமியம் நீங்கள் வந்து வாங்காமலே நீங்கள் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தான் நான் என்னென்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் வந்து மொத்தமாக யூடியூப் ப்ரீமியமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வாங்குறது உண்மைக்கே ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை நீங்கள் வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த யூடியூப் ப்ரீமியமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். மேலே வந்து உங்கள் அக்கௌண்ட் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கெட் யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாச்சும் வீடியோ பார்க்குறீங்க, இல்லை யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடே வராது. ஆடே இல்லாமல் நீங்கள் வந்து யூடியூப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வீடியோவை பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சாங் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க, பேக்ரவுண்டில் கேட்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த யூடியூப் ப்ரீமியம் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். முக்கியமாக இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து பிக்சர் மோடில் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஏதாச்சும் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறேன்னா ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யூடியூப் ப்ரீமியம் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா யூடியூப் மியூசிக்கை நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப் ஒரிஜினல்ஸ்னு ஒரு சில சீரியஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த யூடியூப் ப்ரீமியமில் என்னென்ன பிளான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் கெட் யூடியூப் ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸில் ட்ரை இட் ஃபார் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 month ஃப்ரீ ட்ரையல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறா இருந்தாலும் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 129 ரூபா நீங்கள் வந்து பெர் மந்த் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்க பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் இந்த பிளான்லாம் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த யூடியூப் ப்ரீமியமாக வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வந்து யூடியூப் ப்ரீமியமாக வாங்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வந்து இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம என்னென்ன பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ப்ரீபெய்ட் பிளான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலரில் ஃபேமிலி ஆர் ஸ்டூடெண்ட் பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபேமிலி பிளான் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 5 பேர் வரைக்கும் நம்ம வந்து யூடியூப் ப்ரீமியம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த் வந்து 189 ருபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 13 வயசுக்கு மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உண்மைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்த்தான பிளான்னே சொல்லலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1 month ஃப்ரீ ட்ரையல் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டூடெண்ட் பிளானும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெர் மந்த் வந்து 79 ருபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து யூடியூப் ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா ஆட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பிக்சர் மோடில் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்டில் நம்ம வந்து யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து யூடியூப் மியூசிக் ப்ரீமியமாக நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தாலும் யூடியூப் ஒரிஜினல்ஸ்னு ஒரு சில சீரியஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த எல்லா பெனிஃபிட்காகவும் நீங்கள் வந்து இந்த யூடியூப் ப்ரீமியம் வாங்குவீங்களா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்கள் வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. நீ வேற சொன்னல இந்த மாதிரி வந்து யூடியூப் ப்ரீமியமே இல்லாமல் நம்ம வந்து அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல, அதை எப்படின்னு சொல்கிறா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டு இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஃபீச்சரை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆடும் இல்லாமல் யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்மளும் ஆட் இல்லாமல் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஹோமில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்க வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ப்ளே மோடு வந்து உங்களுக்கு ஆனில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹோமில் இருக்க வீடியோ வந்து ப்ளே ஆகியிருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளே ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோமில் இருக்க வீடியோஸை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உள்ளே போய் சர்ச் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஆனால் மேலே வந்து அந்த சவுண்ட் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்காது. நீங்கள் ஏதாச்சும் ஹோமில் வந்து அதிகமாக வந்து ஏதாச்சும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள், ஆடே இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம். எனக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் பார்க்க வேணாம், ஃபுல் ஸ்க்ரீனில் தான் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 ஆடை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து வீடியோவே பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சுத்தப்படாது, எனக்கு யூடியூப் ப்ரீமியமே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அடுத்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் மோட் பேக்ரவுண்டில் நம்ம வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிக்சர் மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூடியூப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
பிக்சர் இன் பிக்சர் மோட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம். யூடியூப் நீங்கள் வந்து பார்த்து இருக்கீங்க அப்படின்னா மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே யூடியூப் ஐகான் காமிக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஆப்ஷன் காமிக்கும். அதில் வந்து ஓப்பன் பிஐபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிக்சர் இன் பிக்சர் மோடில் நீங்கள் வந்து யூடியூப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர் மோடில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் வந்து நகர்த்தணும் அப்படின்னா மேலே வந்து ப்ளூ கலர் லைன் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒப்பாசிட்டி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வேணுங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பிக்சர் இன் பிக்சர் மோடில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கும் போது யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து நீங்கள் வந்து யூடியூப் வீடியோ நீங்கள் வந்து மேலே பார்த்துக்கிட்டே இல்லை கீழே பார்த்துட்டு நீங்கள் வந்து வேறு ஆப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிட்டு அந்த யூடியூப் ஐக்கானை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து மற்ற ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து குரோம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு www.youtube.com அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு சைடில் வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோவை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிட்டு அதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் நீங்கள் வந்து அந்த வீடியோவை மாற்றுங்க. மாற்றிட்டு கீழே வந்து நடு பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த பிக்சர் இன் பிக்சர் மோடில் நீங்கள் வந்து அந்த வீடியோவை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்கனாலும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து அந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். ஆடியோவாக நீங்கள் வந்து அந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அதில் போய் நீங்கள் வீடியோவை நீங்கள் ஆடியோவை நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும். ஏதாச்சும் ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா செட்டிங் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். பிக்சர் இன் பிக்சர் மோடில் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸை பார்த்துக்கலாம். எனக்கு வந்து அடிக்கடி குரோமை வந்து ஓப்பன் பண்ணி இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்குது. VLC ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பெர்மிஷன் வந்து கேட்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த வீடியோவை நீங்கள் வந்து இந்த பிக்சர் இன் பிக்சர் மோடில் இல்லை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கீழே 3 டாட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வித் VLC அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோ வந்து ப்ளே ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே இன் PIP மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் மோடில் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோவாக நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோவை வந்து 3 டாட் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஆஸ் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆடியோவாகவும் நீங்கள் வந்து அந்த வீடியோவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து மறுபடியும் வந்து வீடியோவாக எனக்கு வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைடில் வந்து வீடியோ ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக ப்ளே ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். பிக்சர் இன் பிக்சர் மோடில் நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் ப்ரீமியம். அது வந்து உண்மைக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து பாட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாங்ஸை நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் கேட்டுக்கலாம். ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு பிடிக்காத என்ன கேட்டிங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் வந்து ஏதாச்சும் சாங்கை வந்து ப்ளே பண்ணுறா இருந்தாலும் இல்லை ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி நம்ம வந்து சாங்ஸை கேட்குறா இருந்தாலும் யூடியூப் மியூசிக் ப்ரீமியம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. மற்ற மியூசிக் பிளேயர் ஆப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி பேக்ரவுண்டில் நம்ம வந்து சாங்ஸை வந்து கேட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நம்ம வந்து யூடியூப் மியூசிக் ப்ரீமியம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்குவீங்களா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அந்தந்த சிம் நெட்வொர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. விங் மியூசிக் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சாங்ஸை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து அதில் ஆஃப்லைனில் கேட்டுக்கலாம். ஆனால் மற்ற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பெர் மந்த் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் விங் மியூசிக் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடே சுத்தமாக வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைஜி ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜும் பண்ணிக்கலாம், சாங்ஸும் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்தந்த சிம் நெட்வொர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸை வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற ஆப்ஸை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த யூடியூப் மியூசிக் ப்ரீமியமே நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வந்து வாங்குறேன்னா வாங்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெர் மந்த் வந்து 99 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே கதை தான். ஃபேமிலி பிளான், ஸ்டூடெண்ட் பிளான்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபேமிலி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 149 ருபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 5 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த யூடியூப் ப்ரீமியம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பிளானும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 59 ருபீஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப் மியூசிக் ப்ரீமியம் நீங்கள் வந்து தனியாக நீங்கள் வந்து வாங்குறனாலும் வாங்கலாம். இல்லை நீங்கள் யூடியூப் ப்ரீமியம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் ப்ரீமியம் வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ நீ முடிவாக என்ன தான் சொல்ல வர, யூடியூப் ப்ரீமியம் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ ஒரு சில பேர் வந்து ஆட் இல்லாமல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் ப்ரீமியம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து வீடியோஸை நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூடியூப் ஒரிஜினல்ஸ்னு ஒரு சில சீரீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து யூடியூப் ப்ரீமியம் வாங்குறேன்னா வாங்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். மற்றபடி பிக்சர் இன் பிக்சர் மோடில் வீடியோ பார்க்குறதுக்கு, அப்புறம் வந்து யூடியூப் வீடியோவை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த யூடியூப் ப்ரீமியம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் நான் வந்து அந்த 1 மந்த் ஃப்ரீ ட்ரையலை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் ப்ரீமியமை எப்படி வந்து வாங்குறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் ப்ரீமியம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.